இது 2050 எதிர்கால உலகம். இந்த நகரத்தில் வாழும் ஒரு சிறுவன்தான் அருண். அருணின் சிறந்த நண்பன் ரோபோ. 2050 வீடுகளே ஸ்மார்ட்டாக மாறிவிட்டது. சமையல் கூட ரோபோக்களே செய்கின்றன. அருண் பள்ளிக்கு செல்ல தயாராகிறான். 2050 பள்ளி பேருந்து கூட பறக்கும். வா ஏறலாம், உள்ள போகலாம். புத்தகங்களுக்கு பதிலாக ஹோலோகிராம் ஆசிரியர்கள். Observe the orbit, students. Wow, Earth is so Mars. மாணவர்கள் நேரடியாக விண்வெளியை பார்க்க முடிகிறது. ஒரு நாள் அருண் விண்வெளி வீரராக வேண்டும் என்று கனவு காண்கிறான். மனிதர்கள் மற்ற கிரகங்களுக்கும் பயணம் செய்கின்றனர். மக்கள் புதிய உலகங்களை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். பூமியை பாதுகாக்க சுத்தமான சக்தி பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் நாம் பூமியை பாதுகாக்கவில்லை என்றால் எதிர்காலம் நம்முடைய கைகளில்தான் உள்ளது. நாம் இயற்கையை காப்போம் என்றால் உலகம் அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களோடு பகிரவும். 2050 மனிதர்களின் உடைகளும் மிகவும் முன்னேறியதாக இருக்கும். ஸ்மார்ட் ஃபேப்ரிக் உடைகள் உடலின் வெப்பத்துக்கு ஏற்ப தானாக மாற்றமடையும். வெப்பமான காலநிலையில் உடை குளிர்ச்சியாகவும், குளிர்காலத்தில் உடை வெப்பமாகவும் மாறும். அற்புதம், இது தானாகவே மாறுகிறது. மனிதர்கள் ஸ்மார்ட் கிளாஸஸ் பயன்படுத்தி காற்றில் தோன்றும் திரைகளில் தகவல்களை பார்க்க முடியும். எதிர்காலத்தில் மக்கள் ஆரோக்கியமான உணவுகளை அதிகமாக சாப்பிடுவார்கள். ரோபோட் சமையல்கள் உணவுகளை சத்தான முறையில் தயாரிப்பார்கள். பயணம் செய்வது மிகவும் வேகமாக இருக்கும். பறக்கும் கார்கள் மற்றும் ஹோவர் பைக்ஸ் சாதாரணமாக பயன்படுத்தப்படும். பல வேலைகள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடன் சேர்ந்து செய்யப்படும். மனிதர்களுக்கு வேலை எளிதாக மாறும். மக்கள் ஆரோக்கியத்தை அதிகமாக கவனிப்பார்கள். ஸ்மார்ட் ஃபிட்னஸ் சாதனங்கள் உடற்பயிற்சி மார்பஞ்சகத்தை இலக்காக்க உடற்பயிற்சி. புரிந்தது. ரோபோக்கள் மனிதர்களின் நண்பர்களாக மாறலாம். குழந்தைகள் கூட ரோபோக்களுடன் விளையாடுவார்கள். எதிர்காலத்திலும் மனிதர்கள் தங்கள் கலாச்சாரத்தை மறக்க மாட்டார்கள். புதிய தொழில்நுட்பத்துடன் பழமையான மரபுகளும் தொடரும். எதிர்கால உலகம் தொழில்நுட்பத்தில் முன்னேறியதாக இருக்கும். ஆனால் அதை நல்ல உலகமாக மாற்றுவது மனிதர்களின் கைகளில்தான் உள்ளது.